எப்பவுமே ஒரு நடிகர் ஒரு விழாவுக்கு வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு பணமோ, இல்ல ஏதாச்சும் கிஃப்ட்டோ குடுத்து கூப்பிடுவாங்க. ஆனா, ஒரு விருந்தாளியா கலந்துக்க போறவரே பணமோ, கிஃப்ட்டோ குடுத்துட்டு போயிட்டு தலைமை தாங்குனாரு அப்படின்னா, அப்படிப்பட்டவர் யாரா இருக்க முடியும் அப்படின்னா, ஒரே ஆள் தான் இருக்க முடியும். அவர் தான் நம்ம பவர் ஸ்டார். லத்திகா அப்படிங்கிற படம் மூலமா திரையுலகத்துக்கு அறிமுகமானாரு. அந்த லத்திகா திரைப்படம் 225 நாட்கள் வந்து ஓடுச்சு. எப்படி அந்த படம் இவ்ளோ நாட்கள் ஓடுச்சு அப்படின்னு இவர பேட்டி எடுக்கிற எல்லாருமே கண்டிப்பா தவறாம இந்த கேள்விய கேட்டுருவாங்க. அதுக்கு இப்போ இவரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது லத்திகா திரைப்படம் 10 நாட்கள் தான் ஓடி இருந்துச்சாம். ஆனா கண்டிப்பா இந்த படத்த 100 நாட்கள் ஓட்ட முடியும் அப்படின்னு நெறைய பேர் குடுத்த ஐடியாவ ஃபாலோ பண்ணி 225 நாட்கள் ஓடியிருக்காரு. அப்படி என்ன ஐடியா அது அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒரு நாளைக்கு குவார்ட்டரும், பிரியாணி பொட்டலமும் வாங்கி குடுத்தா படத்த 100 நாளுக்கு மேல ஓட்டலாம் அப்படிங்கிற ஐடியா தான் அது. லத்திகாக்கு அடுத்தது இவரு ஆனந்த தொல்லை அப்படிங்கிற படத்துலயும் நடிச்சாரு. அந்த படம் கூட ஒரு நாளைக்கு ரூ. 8,000 செலவு பண்ணா போதும். அந்த படத்த வந்து எடுத்துறலாம் அப்படின்னு நெறைய பேர் சொன்ன ஐடியாவ கேட்டு, அவரும் அந்த படத்த வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஒரு நாளைக்கு செலவானது 8,000 இல்லங்க, ரூ. 3,00,000. அப்படி இப்படின்னு பார்த்து அந்த படத்தையும் எடுத்து முடிச்சுட்டாரு. இப்போ அவர் கையில சுத்தமா காசு இல்ல அப்படிங்கிறத நாசூக்கா எப்படி சொல்லியிருக்காருன்னா, நெறைய படங்கள்ல அவர நடிக்க கூப்பிடுறாங்களாம். ஆனா சம்பள விஷயத்த பத்தி கேட்கும்போது, "என்ன சார் உங்ககிட்ட இல்லாத பணமா?" அப்படின்னு கேட்குறாங்களாம். அவர் இப்ப சொல்லிட்டாரு. திட்டவட்டமா சொல்லிட்டாரு. "என்கிட்ட பணமே இல்லங்க. என்ன நடிக்க கூப்பிடுறவங்க தயவு செஞ்சு சம்பளத்தோட நடிக்க கூப்பிடுங்க." அப்படின்னு சொல்லியிருக்காரு பவர் ஸ்டார்.